கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தேவன் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார். ஒவ்வொரு நேரமும் நமக்கு தருகிறார். எப்பொழுதெல்லாம் நம்ம சோர்ந்து போய் அவருடைய சமூகத்தில் இருக்கமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய வார்த்தை தந்து நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். உலகத்திற்குள்ளோ மாம்சத்திற்குள்ளோ இல்லை பிசாசின் கிரியைகளுக்குள்ளோ உலக மனுஷர்களுக்குள்ளோ எந்த ஒரு மனுஷன் பலப்படுறானோ அவனால் என்ன பண்ண முடியாது? அந்த பலன் நிரந்தரமாய் அந்த பலனை தனக்குள் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய தேவன் நித்தியமானவர். அவருக்குள் தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. இப்போ தேவனிடத்திலிருந்து நமக்கு தரப்படுகிற வார்த்தையில் தான் ஒரு நித்தியமான சந்தோஷம், நித்தியமான சமாதானம், நித்தியமான பலன். உலகத்திலேருந்து எந்த காரியத்தாலும் நமக்கு தர முடியாத பலன், எந்த மனுஷனாலும் நமக்கு தர முடியாத சந்தோஷம், சமாதானம், ஒரு நிறைவான ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தர் மாத்திரமே. அவர் நமக்கு தருகிற வார்த்தை மாத்திரமே. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்த, நம்மை உற்சாகப்படுத்த, தைரியப்படுத்த தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபையான வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 24வது அதிகாரம் 17வது வசனம். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். சபிக்கும்படியாய் வந்த பீலையாமை கொண்டு ஆசிர்வதிக்க வைக்கவும் மேன்மையான ஆசீர்வாதங்களை வசனிக்க வைக்கவும் நம்முடைய தேவனால் கூடும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. சபிக்கும்படியாகத்தான் வருகிறான். அவனை கொண்ட தேவன் இவ்வளவு மகிமையான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கிறார். யாக்கோபே, உன்னுடைய கூடாரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று இந்த பீலையாமை கொண்டுதான் தேவன் சொல்ல வைக்கிறார். மனசார சொன்னானா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அவன் சபிக்கிறதுக்காக தான் வந்தான். இப்போ இது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்க்க தரிசனம். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களோடு வைத்து பார்க்கும் பொழுது இந்த பீலையாமை கொண்டு, பீலையாமின் நாவை பயன்படுத்தி கர்த்தர் சொல்ல வைத்த வார்த்தைகள் ரொம்ப விசேஷமானவைகள். ஆனால் அது இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக மறைப்பொருள்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் இருந்து வெளிப்பட போகிற இரட்சகராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த மறைப்பொருள்களை உள்ளடக்கிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை ஏதோ நம்ம வாசிச்சுட்டு ஆண்டவர் இவ்வளோ விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இதில் தேவன் நமக்கு தந்திருக்கிற மகிமையான விசேஷங்களை உணர்ந்து கொள்ளுகிற தேவஜனங்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இந்த வசனத்திலும் தேவன் நமக்கு பிரதானமாய் காண்பித்து தருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இந்த வார்த்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு அப்படிங்கிறத இன்னும் அது உறுதிப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து சுவிசேஷங்களில் சொல்லும்போது அவர் என்ன சொல்வார்? இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு. உங்களையும் என்னையும் நினைவில் வைத்துதான் அவருடையவர்களை தம்முடைய இரத்தத்தினால், சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபையை நினைவில் வைத்துதான் தேவன் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்போ இந்த வசனம் நமக்கும் உரியதுதான். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் நட்சத்திரமாய் நம்முடைய ஆண்டவர் உதித்திருக்கிறார். இந்த நட்சத்திரம் எதை உணர்த்துகிறது? வேதத்தில் தெளிவாய் நமக்கு வசனம் காண்பித்து தருகிறது. இந்த நட்சத்திரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் இருந்த அப்படிப்பட்ட ஜனங்கள், அந்தகாரத்தில் இருந்த ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு எதிர்காலம் உண்டு என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள் வரும்படியாய் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாய் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவஜனங்களாகிய நாம் இப்படிப்பட்ட விசேஷித்த வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை உடைய வேதத்தை அனுதினமும் சுமக்கிற தேவஜனங்களாக இருக்கிறோம். பாக்கியம் பெற்ற தேவஜனங்களாக இருக்கிறோம். இந்த வசனம் நமக்கும் உரியதுதான். அவருடைய சுய இரத்தத்தினால் அவரால் சம்பாதித்து கொள்ளப்பட்ட சபையிலே நீங்களும் நானும் அவருடைய அவயவமாக இருக்கிறோம். இப்போ நமக்கும் இந்த வசனத்திற்குரியவர்களாகத்தான் தேவன் நம்மையும் ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். மரண இருளில் இருந்த நம்மை, அந்தகாரத்தில் இருந்த நம்மை
அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை, இனி எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்த நம்மை, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு எதிர்காலம், அந்த எதிர்காலம் நித்திய ஜீவன் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை தேவஜனங்களாகிய நாம் அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் நட்சத்திரமாய் உதித்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தையாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நீங்களும் நானும் இன்னும் விசேஷித்தவர்களாய், நீங்களும் நானும் பிறப்பதற்கு 2000 வருஷம் முன்பதாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடையவர்களாய் தெரிந்து கொண்டது நிமித்தம் நமக்காக அவர் நட்சத்திரமாய் உதித்தார். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரமாய் உதித்தார். அவர் தம்முடைய சொந்த ஜனத்திலே வந்தார். ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவஜனங்களாகிய நாம் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறவர்களாகத்தான் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட விசேஷித்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நட்சத்திரமாய் உதித்ததினால் மட்டும்தான். ஆனாலும் தேவஜனங்களாகிய நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாய் உதித்து என்னுடைய இருளில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்குரியதாய் மாற்றி, மரண இருளில் இருந்த எனக்கு ஜீவனை தந்து, இம்மையிலே ஜீவன் மறுமையில நித்திய ஜீவன் என்று அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்திற்குரியவர்களாய் மாற்றின பிற்பாடும் ஏன் இப்படிப்பட்ட துன்பம், ஏன் இப்படிப்பட்ட பலவீனம், ஏன் இப்படிப்பட்ட நெருக்கங்கள், உலகத்தாலும் மாம்சத்தாலும் பிசாசாலும் எல்லா விதத்திலும் துன்பப்படுத்தப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழும்பும் பொழுது, இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு இருக்கிற தேவ ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, சில காரியங்களை உணர்த்த விரும்புகிறார். யாக்கோபிலே நமக்காக நட்சத்திரமாய் உதித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக அப்படி உதித்தார் என்கிற ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகிய நாம் அறிந்து கொண்டவர்களாய் இருந்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 3:16 பிரகாரம் தேவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் நேசித்து தான் தம்முடைய குமாரனை அவர் கொடுத்தார். அவரை நொறுக்க சித்தமாகி அவர் கொடுத்தார். ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டாங்களா, எல்லா ஜனங்களும் நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. யார் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பாகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த வெளிச்சத்தை அவர்கள் அதற்குரியதாய் மாற தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த விலையேற பெற்ற ஆசீர்வாதமாகிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். அதே போலதான் தேவஜனங்களாகிய நாமும் இந்த வசனத்திற்குட்பட்டவர்களாய் மாற வேண்டும். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதித்து அது தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும்படியாய் வசனம் நமக்கு காண்பித்து தருதுன்னா நாம் அதற்குட்பட்டவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். முதல்ல எதற்காக ஆண்டவர் நட்சத்திரமாய் உதித்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை நம்முடைய வாழ்க்கையில நாமும் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நட்சத்திரமாய் எழுந்தருளி வெளிச்சத்திற்குரியவர்களாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழியம் சகலமும் மாற்றப்பட்டு அந்தகார இருளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து, பிசாசிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு மேலான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்குரியவர்களாய் நம்மை அர்ப்பணிக்க முடியும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்பதான் நமக்கு அது தெரியும். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது, அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படிங்கிற காரியத்தை மட்டுமே தெரிந்து கொண்டவர்களாய் வாழ்ந்தோம்னா, பெயர் கிறிஸ்தவர்களாய் இருப்பதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்தியோகியா பட்டணத்துல சீஷர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பார்த்ததுனால அந்த பட்டணத்து ஜனங்கள் அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில நாமே நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து வெளிப்படுகிறாரா அப்படின்னு பார்த்தா அநேக சூழ்நிலைகள்ல வெளிப்படல. அதனால தான் இன்னும் நம்மால் அந்த அந்தகாரத்தின் வல்லமையிலிருந்து வெளியாக முடியல, வெளிப்பட முடியல, விடுதலையாக்கப்பட முடியல. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. அப்ப அந்த வசனத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறணும். இந்த நாளிலும் எதற்காக யாக்கோபிலே ஒரு நட்சத்திரமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதித்தார் என்பதை தேவன் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, கிழக்கிலிருந்து எருசலேமுக்கு நம்மை அழைத்து கொண்டு வரும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நட்சத்திரமாய் அவர் எழுந்தருளினார். கிழக்கு என்பது எதை உணர்த்துகிறது? காயினுடைய வாழ்க்கையிலும் சரி, யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் சரி, இவர்கள் வாழ்க்கையில இவங்க பாவம் செய்த பிற்பாடு இவர்கள் பிரயாணப்பட்டு போன இடம்தான் கீழ் திசை, கீழான தேசத்திற்கு அவங்க போனாங்க. அதுதான் கிழக்கு தேசம்.
இப்படிப்பட்ட பாவத்தின் நிறைவு. அப்போ இந்த கிழக்கு தேசம் என்பது எதை உணர்த்துகிறது? அது பாவத்தையும் பாவம் செய்த மனிதர்களையும் உணர்த்துகிறது. நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும், அவரால் விடுதலையாக்கப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் நம்ம பாவிகளாக இருந்தோம். தாயின் கருவில் உருவாகும் பொழுது அப்பொழுதே நாம் எப்படிதான் உருவாக்கப்பட்டோம்? பாவத்திலே உருவாக்கப்பட்டோம் அப்படின்னு வசனம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. முதலாம் ஆதாமுக்குள் அந்த பாவ மாம்சத்திலே, பாவ இரத்தத்திலே நீங்களும் நானும் தோன்றினதுனால நமக்குள்ளே இயல்பாகவே பாவமும் அதனால் உண்டாகிற மரணமும் நம்மோடு கூட ஒட்டி இருக்கிறதாம். நம்முடைய ஆத்துமா இந்த மண்ணோடு கூட ஒட்டி இருக்கிறதாம். நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றதாய் அதை பார்த்து அதை நித்திய ஜீவனுக்குரியதாய் மாற்றும்படியாகத்தான் அந்த கிழக்கு என்கிற பாவத்திலிருந்து, பாவ சுபாவங்களிலிருந்து, எல்லா விதமான பாவ கிரியைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி எருசலேமுக்கு அழைத்து செல்லும்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நட்சத்திரமாய் உதித்தார். எருசலேம் என்பது எதை உணர்த்துகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரத்தை உணர்த்துகிறது, தேவ சமூகத்தை உணர்த்துகிறது, தேவனுடைய ஆளுகைக்குட்பட்ட அந்த சபையை உணர்த்துகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகம், மாமிச, பிசாசு இப்படிப்பட்ட அருவருப்பான பாவ கிரியைகளிலும் உழன்று கொண்டிருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்முடைய வாழ்க்கையில ஒரு நட்சத்திரமாய் அவர் உதித்து, நீ இருக்கிறது ஒரு பாவ இருள இருக்கிற, மரண இருள இருக்கிற, நீ என்ன பண்ண? எருசலேம் ஆகிய தேவ சமூகத்திற்கு நீ வந்துருன்னு சொல்லி நம்மை அழைத்து கொண்டு செல்லும்படியாய், பாவத்தில் இருந்த நம்மை அவருடைய சமூகமாகிய சபைக்கு அழைத்து செல்லும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணினாரு? நம்முடைய வாழ்க்கையில நட்சத்திரமாய் அவர் உதித்தார். இந்த ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு தெளிவான சத்தியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில அறிந்திருக்க வேண்டும். பாவத்திலே இருந்தோம்னா, இருளே இருந்தோம்னா அந்த மனுஷனால என்ன பண்ண முடியாது? நித்திய ஜீவனுக்குரியவனா நன்மையான கிரியைகளை செய்ய முடியாது. இருளில் இருக்கிற ஜனங்களிடத்துல எந்த ஒரு நன்மையான காரியங்களும் என்ன பண்ணப்படாது? காணப்படாது. இருள் என்பது எதை உணர்த்துகிறது? பிசாசின் கிரியைகளை உணர்த்துகிறது. இப்போ பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை அவன் இன்னும் அடிமைப்படுத்துவான். எகிப்தின் பிடியில், பார்வோனுடைய பிடியில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இன்னும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அவங்களுக்கு என்ன பண்ண முடியல? கொஞ்சம் கூட எந்த ஒரு காரியத்திலும் விடுதலையாய் செயல்பட முடியல. விடுதலைக்காக கேட்ட பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வைக்கோல் கூட அதன் பிற்பாடு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அடிமைத்தனம், பலவீனத்தினாலேயோ இல்லை சூழ்நிலையினாலேயோ பிரச்சனைகளினாலேயோ அநேக காரியத்தினால தேவ ஜனங்களாகிய நாம் இன்னும் அடிமைப்பட்டு இருக்கிறோம்னா அது எதை உணர்த்துகிறது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை உணர்த்துகிறது. இந்த பாவத்திலிருந்து தேவ சமூகம், அவருடைய சபை, அவரை ஆராதிக்கிற ஸ்தலம், அதற்கு நாம் போக வேண்டுமானால் அதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் நட்சத்திரமாய் எழுந்தருளினார். இந்த ஒரு நிலை, இந்த ஒரு காரியம் நமக்கு தெரிந்திருந்தா நிச்சயமா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எப்பவுமே பாவத்திலே இருக்க மாட்டோம், சபைக்கு போகாம இருக்க மாட்டோம். ஏன்னா பாவத்தில் இருந்த நம்மை, மரணத்திற்குரியவர்களாய் இருந்த நம்மை நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் மாற்றும்படியாகத்தான் கர்த்தர் சபையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அங்கதான் கொடுக்கப்படும். நம்முடைய ஆத்துமா பலவீனப்பட்டு போகாதபடிக்கு அதை கர்த்தருக்கு இன்னும் பலப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு கொடுக்கப்பட சபைக்கு நம்ம என்ன பண்ணணும்? எந்த விதத்திலும் தடையில்லாம செல்லணும். சபையில தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். சபையில தான் அந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய ஆத்மா சோர்ந்து போகாமல், தொய்ந்து போகாமல், உலகமோ மாமிசமோ பிசாசோ நம்மை மேற்கொள்ளாமல், அவனுடைய தந்திரங்களில் நாம் விழுந்து போகாமல் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து, இதுவே என் வழி, இதன் வழியாய் நீ நடந்தால் நித்திய ஜீவனுக்குள் நீ பிரவேசிக்கலாம் என்கிற அந்த தெளிவான தேவனால் நமக்கென முன்குறிக்கப்பட்ட அவருடைய சித்தமாகிய பாதையிலே நாம் பொறுமையோடு ஓட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே நம்மை வழிநடத்த முடியும். வேற எந்த காரியத்தை நம்ம கேட்டாலும் நம்ம இடறி போயிடுவோம். அவருடைய சித்தத்தை செய்யலன்னா நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பவுல் அதை தானே சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மனுஷன் தனக்கென தேவன் நியமித்த ஓட்டத்தை, அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறானோ, நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கிறானோ, அவனுக்காகத்தான் அந்த நித்திய ஜீவனும், நித்திய ஜீவனிலே அந்த வாடாத ஜீவ கிரீடமும் கொடுக்கப்படும். பவுலே தன்னுடைய வாழ்க்கையில சொல்றாரு, ஓட்டத்தை முடிக்கலன்னா என்ன பண்ண முடியாது? நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. காணிக்க கொடுத்தா நித்திய ஜீவன்ல இடம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் நன்றி செலுத்தும்படியா தேவனுடைய ஊழியத்திற்கு நம்ம என்ன பண்றோம்? காணிக்கையா கொடுக்கிறோம். நான் காணிக்க கொடுக்கிறேன், அதனால ஆண்டவர் என்ன நித்திய ஜீவனுக்குள்ள அனுமதிச்சிருவான்னு கேட்டா அது நம்முடைய மதீனமான செயல். தேவன் நம்மோடு கூட பேசி உணர்த்துவது அதுதான். யாக்கோபில ஒரு நட்சத்திரம் உதித்தது எதற்காக? பாவ வாழ்க்கையில இருந்த நம்மை
நம்மை, கீழ் திசையில் இருந்த நம்மை, கிழக்கு தேசத்தில் இருந்த நம்மை, பாவத்திலே உழன்று கொண்டிருந்த நம்மை, எது நன்மை எது தீமை என்று அறியக்கூடாதபடிக்கு நம்மை சூழ்ந்திருந்த இருள், நம்மை இன்னும் பாவத்திற்கு அடிமைப்படுத்துகிற அப்படிப்பட்ட ஒரு கேடுள்ள நிலைமையில் இருந்த நம்மை தேவனுடைய சபையிலே, மகாராஜாவின் நகரமாகிய எருசலேம் என்கிற தேவ சமூகத்திலே கொண்டு சேர்க்கும்படியாய் அவர் ஒளியாக நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டார். இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும். இன்னும் அடிமைத்தன பாவத்தில் இருக்கக்கூடாது. அது நம்மை இன்னும் நம்முடைய ஆத்மாவை தொய்ந்து போக பண்ணி நம்மை மரணத்திற்குரியவர்களாய், இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற நரகத்திற்குரியவர்களாய் அது நம்மை மாற்றும். அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்? தேவனால் உணர்த்தப்பட்ட தேவஜனங்களா, நமக்காக நம்முடைய ஆண்டவர் நட்சத்திரமாய் நம்முடைய வாழ்க்கையில எழுந்தருளி, இருளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் அவர் பிரகாசித்து, எது நன்மை எது தீமை, எது தேவன் நமக்கென நியமித்த பாதை என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற ஸ்தலமாகிய சபையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்த்து, அதிலே அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு இன்னும் கர்த்தருக்கு பலப்பட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும். அதற்காக நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதம், பாவத்திலிருந்து தேவ சமூகத்திற்கு தேவனால் அழைத்து செல்லப்படுகிற அந்த மேலான ஆசீர்வாதம், எப்படி சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து அந்த கிழக்கு தேசத்திலிருந்து அவர்கள் எருசலேமுக்கு எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் அவங்க வழி மாறி போகாமல் கரெக்டாக எருசலேமுக்கு அந்த நட்சத்திரத்தால் கொண்டு வரப்பட்டார்களோ, அதே போல் நாமும் பாவம் என்கிற அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு கர்த்தர் என்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நட்சத்திரம் நம்மை வழிநடத்தும் பொழுது அவர் வழியிலே நாம் அவருக்கு பின் சென்று என்ன பண்ணணும்? எருசலேம் ஆகிய தேவ சமூகத்தில் நாம் பிரவேசிக்கும்படியாய் தேவன் நம்மிடத்தில் சில கிரியைகளை எதிர்பார்க்கிறார். இந்த சாஸ்திரிகளிடத்தில் வெளிப்பட்ட கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்படணும். அப்பொழுதுதான் கிழக்கு தேசத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவனுடைய சமூகமாகிய எருசலேமுக்குள் பிரவேசிக்க முடியும். அப்படி சாஸ்திரிகளிடத்தில் வெளிப்பட்ட அந்த நல்ல சுபாவம் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்க சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி அவங்க என்ன பண்றாங்க? எருசலேமுக்கு வராங்க. வந்த பிற்பாடும் அவங்க என்ன பண்றாங்க? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்கிறாங்க. இது எதை உணர்த்துகிறது? அவர்களை அழைத்து கொண்டு வந்த நட்சத்திரம் எதற்காக அவர்களை அழைத்து கொண்டு வந்தது? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை அவர்கள் காணும்படியாய் அவரை தான் தேடுறாங்க. அரண்மனைக்கு வந்தோன்னு வேற காரியத்தை தேடல. இவ்வளவு அழகா இருக்குதே அரண்மனை அப்படின்னு சொல்லி உலகத்தையோ இல்லை அங்கே இருக்கிற ராஜாவை எப்படியாவது ப்ரைஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஏதாவது பரிசுகளை வாங்கணும்னு சொல்லி இப்படிப்பட்ட உலக ஐஸ்வர்யங்களையும் அவங்க என்ன பண்ணலை? தேடலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுறாங்க? எதற்காக அந்த ஸ்தலத்திலே கொண்டு வரப்பட்டார்களோ அவரை தேடுறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஒவ்வொரு நாளும் சபையிலே கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அதுதான் நம்முடைய பாவ வாழ்க்கையில் இருக்கிற இருளிலிருந்து கர்த்தரால் மீட்கப்பட்டு அவருடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டதற்கான அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சபைக்கு போய் அவரை ஆராதிக்கிறோமே, நம்ம தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுதும், வேதத்தை தியானிக்கும் பொழுதும், கர்த்தரோடு கூட பேசும் பொழுதும், ஆராதிக்கும் பொழுதும், சபையில் போய் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆராதிக்கும்படியாக நம்ம சபையில் போய் ஆராதிக்கும் பொழுதும் கர்த்தரை தேடுறோமா? இல்லை உலக காரியங்களை தேடுறோமா? இன்னும் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், இன்னும் நான் வேற உலக காரியங்களில் நான் ஞானவானாக இருக்கணும்னு சொல்லி உலகத்தின் காரியங்கள், இந்த அழிந்து போகிற உலகத்திற்குரிய காரியங்களை தேடுறோமா? இல்லை நம்மை பாவம் என்கிற இருளிலிருந்து இந்த மகிமையான வெளிச்சத்தின் இடத்திற்கு இவ்வளவு பெரிய சத்தியத்தை நமக்கு தெரியப்படுத்தி, எவ்வளவோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அறிந்திராத மகிமையான சத்தியங்களை தேவ ஜனங்களாகிய நமக்கு, தகுதியே இல்லாத நமக்கு தெரியப்படுத்தி தேவன் இந்த இடத்துல சபையில் கொண்டு போய் நம்மை சேர்த்திருக்கிறாரே, அவரை தேடுறோமா? ஆண்டவர் எல்லாருடைய இருதயத்தையும் பார்க்கிறார். சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது அப்படிதான் சொல்வாரு, நீ முகத்தை பார்க்கிறாய், நானும் அவனுடைய இருதயத்தை பார்த்தேன். இருதயத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? தாவீதிற்கு முன்பதாக பிறந்த 7 பேரை அவர் புறக்கணிக்கிறார். இவர்கள் அல்ல. தேவன் இருதயத்தை பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் புறக்கணிக்கப்படுகிற நிலையில் இருக்கிறோமா? இல்லை இவனை தான் என்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி நம்மை உயர்த்த கர்த்தர் ஆவலா இருக்கிற அந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களா இருக்கிறோமா? தேவன் என்று நம்மோடு கூட கேட்கிறார். கர்த்தரை தேடுறோமா? கர்த்தரை அறிய விரும்புகிறோமா? சபைக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? என்ன வார்த்தை என்னோடு கூட இன்று கர்த்தர் பேச போகிறார்? என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்படும்படியாய், என்னுடைய உள்ளான கிரியைகள் இன்னும் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாகும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட பேசி உணர்த்த விரும்புகிற காரியம் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுறதுக்காக சபைக்கு போகிறோமா? இல்லை வேற உலக காரியங்களுக்காக அதை குறித்து ஜெபிக்கிறதுக்காக சபைக்கு போகிறோமா? இல்லை சபைக்கு போனால் ஆசீர்வாதம் அப்படிங்கிற எண்ணத்தில் போகிறோமா? இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட
அவர் எச்சரித்து உணர்த்துகிறார். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? மரண இருளில் ஒன்றுக்குமே உதவாத மரணத்துக்குரியவர்களாய் இருந்த நம்மை நித்திய ஜீவனுக்குரியவர்களாய், அந்த நித்தியமாய் வாழுகிற, கர்த்தரோடு வாழுகிற மகிமையான அந்த ஸ்தலத்திற்குரியவர்களாய் மாற்றினாரே, அவரை தேடுகிறவர்களாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நட்சத்திரமாய் எழுந்தருளினார். இதை உணராமல் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய நாட்களை வீணாக்குறோம். வேற காரியங்களை யோசித்து வேற உலக கவலைகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய நாட்கள் நேரங்கள் எல்லாம் வீணாக்குறோம். இம்மைக்காக அல்ல, மறுமைக்காக, இன்னும் ஒரு மேலான நித்திய வாழ்க்கை நமக்காக இருக்கு. அதுக்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த நாளிலும் கர்த்தர் தேவஜனங்களாகிய நம்மோடு கூட எச்சரித்து உணர்த்துகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு எழுதும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் இதை தான் மீண்டும் மீண்டும் தேவ ஜனங்களுக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரையே தேடுகிறவர்களாய், மோசேயை போல. மோசேயை பார்த்தீங்களா? முகமுகமாய் தேவனோடு பேசின பிற்பாடும் கர்த்தர் கேட்கிறாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே மோசே மீண்டும் கேட்கிறாரு, நான் உம்முடைய மகிமையை காண வேண்டும். இதுக்கு முன்னாடி தான் மோசே முகமுகமா ஆண்டவரோடு கூட பேசிட்டாரே, இப்போ என் கண்களில் கிருபை கிடைச்சிட்டுன்னு ஆண்டவர் சொல்லும்போது வேற எந்த காரியத்தையாவது கேட்டிருக்கலாமே. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? வேற ஏதாவது காரியத்தை தான் கேட்டிருப்போம். உலக ஆசீர்வாதம், உலக மேன்மை, உலகத்தில் உள்ள காரியங்கள், இப்படிப்பட்டதான் நம்ம நிச்சயமாக என்ன பண்ணியிருப்போம்? நம்ம கேட்டிருப்போம். ஆனால் மோசே என்ன பண்ணுறாரு? தேவனோடு கூட முகமுகமாய் பேசின பிற்பாடும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுது மோசே கேட்டது என்ன தெரியுமா? நான் இன்னும் உம்மை அறியணும், இன்னும் நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும். அவனை குறித்து தான், அந்த மோசையை குறித்து தான் தேவன் சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். மோசே மரிக்கும் பொழுது கர்த்தரே மோசை எடுத்து அடக்கம் பண்ணுகிறார். இவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்கள் மோசைக்கு கிடைக்க என்ன காரணம் தெரியுமா? அவன் இன்னும் தேவனை அறிய, இன்னும் தேவனை தேட உணர்வுள்ள ஒரு இருதயம் உடையவனாக இருந்தான். தேவனை அறிய விரும்புகிறோமா? தேவனை தேடுகிறோமா? தேவனை அறிய விரும்புவதும் தேவனை தேடுவதும் எதை உணர்த்துகிறது? வேதத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கா? இல்லை வேத புஸ்தகம் நம்முடைய வீட்டில் ஒரு பயன்படாத பொருளாக இருக்கா? பைபிள் வாசிக்கிறோமா? நம்மோடு கூட வேதம் பேச, நம்முடைய ஆண்டவர் வேதத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேச நம்ம இடம் கொடுக்குறோமா? இல்லை ஒரு நாள் ஒரு வசனம் வாசிச்சுட்டா அன்னைக்குள்ள வசனம் வாசிச்சாச்சு அப்படின்னு சொல்லி கடமைக்காக செய்கிறோமா? மோசேயை போல எவ்வளவுதான் ஆண்டவர் நம்ம கூட பேசினாலும், ஆண்டவரை இன்னும் நீர் என்னோடு கூட பேசணும், இன்னும் நான் உண்மை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல், தேவனை குறித்த ஒரு தேடுதல் நம்முடைய இருதயத்தில் எழுப்பிக் கொண்டே இருந்ததேயானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இனி ஒரு இருள், பாவம் என்கிற இருள் நம்மை சூழ்ந்து வராது. கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் நட்சத்திரமாய் அவர் உதித்து விட்டார். இனி நம்முடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு இடம் கிடையாது. நம்மளை பாவம் மேற்கொள்ள முடியாது. பிசாசின் தந்திரங்கள் எந்த விதத்திலும் நம்மை சேதப்படுத்தாது. எப்பொழுது நாம் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தர் மேல் வாஞ்சியா இன்னும் அவரை அறியணும்னு சொல்லி வேதத்தை வாசித்ததை தியானித்து அவரோடு கூட அவர் நம்மோடு கூட பேச இடம் கொடுக்கும் பொழுது, இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் வாழ நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். தேவனை தேடுகிற அந்த அனுபவம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க மோசைக்கிட்ட வெளிப்பட்ட சில நல்ல சுபாவங்கள் நம்மிடத்திலும் வெளிப்பட்டால் அது நம்மக்கிட்ட உண்மையாகவே என்ன இருக்குது? தேவனை தேடுகிற அனுபவம் இருக்குது. ஒருவேளை மோசைக்கிட்ட வெளிப்பட்ட சுபாவம் இல்லைன்னா நம்மக்கிட்ட ஆண்டவரை தேடுற அனுபவம் இல்லை. அப்படி மோசைக்கிட்ட வெளிப்பட்ட நல்ல சுபாவம் என்ன? யாத்ரா 33வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் எழுந்து இவர்களை என்ன பண்ணுவேன்? அழித்து போடுவேன். அதனால் நான் உங்களோடு கூட வராமல் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் மோசே சொல்கிறாரு, யாத்ரா 33வது அதிகாரத்தில் அதனுடைய 14வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அதனுடைய 15வது வசனத்தில் மோசே சொல்கிறாரு, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இதுதான் உண்மையாக தேவனை தேடுற ஒரு மனுஷனிடத்தில் வெளிப்படுகிற சுபாவம். தேவன் தன்னோடு கூட வராதிருந்தால் அவன் எந்த காரியத்தை செய்ய மாட்டான். தேவன் தனக்கு முன்பாக செல்லாதிருந்தால் அவன் அந்த காரியத்தில் செயல்பட அவன் என்ன பண்ண மாட்டான்? பிரயாசப்பட மாட்டான். கர்த்தர் தன்னோடு கூட வந்தாரேயானால் அது கர்த்தருக்கு சித்தமான ஒரு காரியம். அதில் நிச்சயமாக ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஏன்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்லும் பொழுது அவருடைய நாமத்தை கொண்டு நாம் எல்லா தடைகளையும் நீக்கும்படியாய், தகர்க்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பலன் தருவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதுன்னா நம்மக்கிட்ட நிச்சயமாக என்ன ஒரு சுபாவம் இருக்கும்? கர்த்தரோடு வாழுகிற, கர்த்தர் எந்த இடத்தில் செயல்படுகிறாரோ
கர்த்தர் தன்னோடு கூட எந்த இடத்தில் அவர் செயல்படும்படியாய் தன்னை ஏவுகிறாரோ அந்த காரியத்தை மட்டும்தான் செய்வான். கர்த்தருக்கு சித்தமானதை அவன் செய்வான். கர்த்தர் தன்னோடு கூட வராதிருந்தால், அதாவது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா அதை அவன் செய்ய மாட்டான். நீங்க வரலன்னா நான் செயல்பட மாட்டேன் ஆண்டவரே நம்ம சொல்றான். நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன், இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இதைதான் ஆண்டவர் நமக்கும் உணர்த்துகிறார். உண்மையாகவே நாம் தேவனை தேடினோமையானால் கர்த்தர் உடன் வராமல் செல்லவோ எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்தவோ நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் எந்த ஒரு கிரியைகளையும் செய்யவோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் இடம் கொடுக்க மாட்டோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட வருவார். அந்த இடத்துல எந்த காரியம் நம்மை சேதப்படுத்தாது, ஜெயத்தை தருவார். கர்த்தர் எந்த காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செய்வோம். இதுதான் கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற சுபாவம். இன்னொரு சுபாவம் என்ன தெரியுமா? மோசேனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த யாத்ராகமம் புஸ்தகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்வதை மட்டுமே செய்கிற ஒரு சுபாவம் மோசே கிட்ட பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தை செய்கிற வேலையில நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் சொன்னபடியே மோசே எல்லாவற்றையும் செய்து முடித்தான். அதன் பிற்பாடு ஆசரிப்பு கூடாரத்தை கர்த்தருடைய மகிமை மூடிட்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு இடத்துல தான் மோசே என்ன பண்றாரு, இந்த கன்மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்ன இடத்துல ஜனங்களுடைய அந்த தொந்தரவு தாங்க முடியாம மோசே என்ன பண்ணிடுவாரு, தன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலினால் அந்த கன்மலையை அடிச்சிருவாரு. இந்த ஒரு இடத்தில் அவர் செய்த அந்த தவறுதலின் நிமித்தம் தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்குள்ள மோசையால் என்ன பண்ண முடியல, பிரவேசிக்க முடியல. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். எப்பொழுது தேவனால் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டோமோ, தேவனை தேடுகிற அனுபவம் உடையவர்களாய் நாம் மாற நாம் நம்மை அர்ப்பணித்தோமோ, கர்த்தர் உடன் வராமல், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், எங்கேயும் செல்லாமல், எதையும் செயல்படுத்தாமல் வாழ நம்மை அர்ப்பணித்த பிற்பாடு, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை மட்டுமே செய்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வந்த பிற்பாடு, நம்மை அர்ப்பணித்த பிற்பாடு, எந்த ஒரு சின்ன காரியத்திலையும் தவறாதிருக்க நாம் நம்மை எச்சரிக்கையாய் கர்த்தருடைய வார்த்தைக்குட்பட்டவர்களாய் நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்மை கைவிட மாட்டார். ஆனாலும் மீறுகிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. தேவன் வார்த்தைக்கு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அதை மீறி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வற்புறுத்தலினால, அவர்களுடைய கம்பல்ஷனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தர் சொன்னாரா நம்ம செயல்படணும். ஒருவேளை நம்ம சூழ்ந்திருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்த நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செஞ்சிட்டோம்னா அது நிமித்தம் வருகிற விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். லோத்தின் வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கலாம், ஆபிரகாமின் வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கலாம். சாராளின் பேச்சுக்கு அவன் செவி கொடுத்ததுனால ஒரு துஷ்ட மகனாகிய ஒரு இஸ்மவேல் பிறக்க அங்கே காரணமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் அநேக துஷ்டத்தனமான கிரியைகள், துஷ்டத்தனமான காரியங்கள் நடக்க என்ன காரணம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, வசனத்துக்கு செவி கொடுக்காம, நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் நாம் செயல்பட்டதினால்தான் அநேக துஷ்டத்தனமான கிரியைகள் வெளிப்பட்டது. இப்போ ஆண்டவர் இந்த நாள் எச்சரித்து உணர்த்துகிறார், மோசேயை கொண்டு நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். நாமும் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கணும். இன்னும் அவரை அறிய, இன்னும் அவரோடு கூட நெருங்க, இன்னும் அவருடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம் அதை அறிந்து கொள்ள நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பதின் அடையாளமாய் கர்த்தர் வராமல், கர்த்தர் சித்தம் இல்லாமல் எங்கேயும் செல்லக்கூடாது, கர்த்தர் சித்தம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது, கர்த்தர் சொல்வதை மட்டுமே செய்கிறவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தோமேயானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற இருள் இனி வராது. ஏன் தெரியுமா? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாய் எழுந்தருளி நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்குரியவர்கள் நம்முடைய தேவனின் முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி தேவ சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல ஒலிவ மர கன்றுகளாய் தேவன் நம்மை நாட்டி இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் கரத்திலிருந்து எந்த வல்லமையாலும் நம்மை பறிக்க முடியாது. இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற முதலாம் காரியம். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் நம்முடைய 2வது நிலை, கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற காரியம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நம்மை சபையில் கொண்டு போய் சேர்த்தார். அவருடைய வார்த்தையால் நாம் பலப்பட, இனி பாவம் என்கிற இருள் நம்மை ஆளுகை செய்யாதிருக்க. அதோட நம்முடைய லைஃப் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா இல்லை. அந்த சபையிலிருந்து எப்படி இந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடும், நட்சத்திரம் வழிகாட்டி அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்த பிற்பாடும், அவர்கள் தேவனை தேடி, அந்த எருசலேம் எங்களுக்கான ஸ்தலம் கிடையாது, தேவனை நாங்கள் பார்த்து அவரை கண்டு அவரை பணிந்து கொள்ளணும், அவர் இருக்கிற ஸ்தலம் தான் எங்களுக்கான ஸ்தலம் என்பதை உணர்ந்து கொண்டு அவங்க செயல்படுறாங்க. அவங்களுடைய வாஞ்சை, அவங்களுடைய ஆசை என்ன தெரியுமா? நாங்கள் அந்த எருசலேமுக்கு வந்ததே ஆண்டவரை பார்க்க தான்,
ஆனால் அந்த எருசலேமில் அவர் இல்லை. நாங்கள் என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்தில் அவரை பார்த்து அவரை பணிந்து கொள்ளணும், அவரிடத்தில் நாங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? தேவ ஜனங்களாகிய நாம் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டோம், தேவனை தேடி அவருடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். இனி நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் என்னுடைய தேவனை கண்டு முகமுகமாய் நான் அவரை தரிசித்து அவரை பணிந்து கொள்ள, அவருடைய பாதத்தில் பணிந்து கொள்ள நான் என்ன பண்ணணும்? அவர் இருக்கிற ஸ்தலத்திற்கு நான் போகணும். அதுதான் பரலோக ராஜ்யம். சபையிலே தேவனால் நாட்டப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இதுதான் எதிர்பார்ப்பா இருக்கணும். என்னுடைய ஆண்டவர் இருக்கிற ஸ்தலத்துக்கு நான் போகணும், என்னுடைய ஆண்டவரை நான் பார்க்கணும், அவரை பார்த்து அவருடைய பாதத்தில் நான் என்ன பண்ணணும்? அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்கணும். அதுக்காக தானே ஆண்டவர் நம்மை உருவாக்கினார். ஏசாயா 43வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த உலகத்துல தேவன் படைத்த எல்லா ஜனமும் எதற்காக தேவன் படைத்தார்? தம்மை ஆராதிக்கும்படியாய், தம்மை ஆராதிக்கிற தேவ ஜனங்களாய் அவர்கள் வாழும்படியாகத்தான் தேவன் என்ன பண்றாரு? எல்லாரையுமே படைத்தார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? தேவனை ஆராதிப்பதை விட்டு வேறு காரியங்கள் பக்கமா நம்ம விலகி போயிட்டோம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய எதிர்பார்ப்பு இந்த சபையிலே இருந்து வசனத்தை கேட்டு இந்த இப்படியே உன்னுடைய வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைக்காத. நீ அடுத்ததாக எதற்கு ஆயத்தமாகணும் தெரியுமா? உன்னுடைய இருதயம் எதை வாஞ்சிக்கணும் தெரியுமா? இவ்வளவாய் என்னை கிருபையாய் நடத்தி வருகிற என் தேவனை நான் கண்டு நான் அவரை பணிந்து கொள்ளும்படியாய் அவர் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு நான் போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்குள்ள வரணும். அவர் இருக்கிற ஸ்தலத்திற்கு அந்த நட்சத்திரத்தினால் மட்டுமே நம்மை அழைத்து செல்ல முடியும். சாஸ்திரிகளை எருசலேமிலிருந்து எப்படி கிழக்கு தேசத்திலிருந்து எருசலேமுக்கு அவர்களை அழைத்து வந்ததோ, அதே போல மீண்டுமா எருசலேமிலிருந்து தேவன் இருக்கிற, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு, அந்த வீட்டிற்கு அதை அழைத்து வந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாய் உதித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? பாவத்திலிருந்து விடுதலையாக்கி சபையிலே சேர்த்து கொள்ள மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி சபையிலே நம்மை நாட்டி வைக்க, அதிலே நம்மை வளர்க்க மாத்திரமல்ல, சபையிலே அவரை ஆராதிக்க மாத்திரமல்ல, அதன் பிற்பாடு இதிலும் மேன்மையா, இதிலும் மகிமையான காரியமாகிய தேவன் இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாய், அந்த பரம கானானாகிய நித்திய ஜீவனை நீங்களும் நானும் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நட்சத்திரமாய் உதித்திருக்கிறார். இதை தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவினிடத்தில் அவரை நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் போய் நின்று அவரை கண்டு அவரை பணிந்து கொள்ள நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே வழி. அவரால் மட்டுமே நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல முடியும். இது எல்லாமே வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாய் மாறினால் மட்டுமே, தேவன் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் மட்டுமே நம்மால் அவரால் வழிநடத்தப்பட்டு அந்த பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப்பட முடியும். சாஸ்திரிகளை ஏரோது ராஜா கூட்டிட்டு போகல, சாஸ்திரிகளை வேற எந்த ஞானிகளும் இயேசு கிறிஸ்து இருக்கிற ஸ்தலத்திற்கு கூட்டிட்டு போகல. தேவனால் கட்டளையிடப்பட்ட அந்த நட்சத்திரமே பிள்ளை இருக்கும் இடம் வரைக்கும், அந்த ஸ்தலம் வரைக்கும் அவர்களை வழி நடத்தினது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர்களை வழி நடத்தினது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைக்கு மீண்டுமாய் ஒரு விசை எச்சரித்து உணர்த்துகிறார். சபையில் வந்து சேர்த்து கொள்ளப்பட்ட பிற்பாடு இதுவே போதும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நிலையில் மந்தமாய் வாழாமல், இன்னும் நான் கர்த்தரிடத்தில் நெருங்கி சேர, இன்னும் தேவன் இருக்கிற ஸ்தலம் இவ்வளவாய் என்னை நேசித்து யாருமே நேசிக்க இல்லாத வெறுமையான தனிமையான ஒன்றுக்கும் உதவார மரணத்திற்குரிய என்னை இவ்வளவாய் நேசித்து இவ்வளவான மேன்மையை தந்து கிருபையாய் என்னை ஜீவிக்க வைத்து ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள செய்த என்னுடைய தேவனை நான் கண்ணார கண்டு அவருடைய பாதத்தில் பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் வாழாதிருந்தோமே ஆனால் நம்ம கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளுடைய அப்படிப்பட்ட மனுஷர்கள் ஆண்டவர் என்னதான் பண்ணுவாரு? முடிவிலே அவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அந்த கேடுள்ள நிலை நமக்கு வரக்கூடாதுன்னு தான் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட எச்சரித்து உணர்த்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவஜனங்களாகிய நம்மை பார்த்த ஆண்டவர் மீண்டும் ஒரு விசை சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயம் என்னை கண்டு என்னை பணிந்து கொள்ள அது ஏங்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இவ்வளவாய் நம்மை நேசித்த ஆண்டவரை பார்க்கறதுக்கு நம்ம ஏங்குறோமா?
அவர் வந்து என்னை அழைத்து செல்வேன்னு சொல்லியிருக்கிறாரே. நான் ரகசியமாய் வந்து திருடனை போல வந்து உங்களை அழைத்து செல்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த நாளுக்காக எதிர்பார்க்கிறோமா? அதுக்காக ஆயத்தமாகிறோமா? இப்படியே சபையில இருந்துட்டா மட்டும் போதாது, எப்பவுமே ஆராதிச்சுட்டு அப்படி இருந்துட்டா மட்டும் போதாது. நான் எந்த தேவனை நினைத்து ஆராதிக்கிறேனோ அந்த தேவனை கண்டு முகமுகமாய் கண்டு அவருடைய பாதத்தில் பணிந்து நான் என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். இதை நம்ம மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அவங்க என்ன பண்ணினாங்க? கல்லறை இடத்துல வந்து இயேசுவின் சரீரம் அங்கே இல்லைன்னொன்னு மற்ற ஸ்திரீகள் அங்கே வந்து புறப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் என்ன பண்ணாங்க? அந்த இடத்தில் இருந்து அவங்க அழுதாங்க. அவர்களுக்குள் இருந்த அந்த ஏக்கத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தினார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை, உண்மையாய் ஒரு மனுஷன் தேவனை தேடுவானே ஆனால் அவன் தேடுகையில் கண்டடைவான். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் பதில் அளிப்பார். மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில அவர் உயிர் தெழுந்த உடனே அவர் யாருக்கு தான் முதலாவது தம்மை காண்பித்தார்? தம்மை நினைத்து தம்முடைய அன்பை ருசித்த அந்த மகதலேனா மரியாளுக்கு தான் அவர் முதலாவது தன்னை காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் உடல் அங்கே இல்லைன்னு அவங்க என்ன பண்ணல? திரும்பி போயிடல. அவங்க அங்க இருந்து அழறாங்க. இந்த ஒரு ஏக்கத்தை தேவன் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, ஆண்டவர் என் தேவையை நிறைவேற்றல, ஆண்டவர் நான் நினைச்சதெல்லாம் நடத்தி தரல அப்படிங்கிறது ஒன்று. நம்ம ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனோம்னா நன்மைக்காக தேவனை பின்பற்றுகிற அப்படிப்பட்ட பொல்லாத சுபாவமுடையவர்களாக நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். இம்மைக்காக மட்டும் தேவனை பின்பற்றினோமே ஆனால் நம்மை போல பரிதபிக்கப்பட்ட ஜனங்கள் இல்லைன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. நாம் இம்மைக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, மறுமையிலே அவரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் அவரை முகமுகமாய் கண்டு அவரை பணிந்து கொள்ளுகிற அந்த மேலான ஆசீர்வாதம், எல்லா நன்மைக்கும் மேலான நன்மை, நம்மை உண்மையாய் நேசித்து நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தந்து நம்மை இவ்வளவாய் நடத்துகிற நம்முடைய தேவனை கண்டு அவரை பணிந்து கொள்ள நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுக்காக மட்டும்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நட்சத்திரமாய் அவர் உதித்திருக்கிறார். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னா நாமும் எருசலேமிலிருந்து தேவ சமூகத்திற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைத்து செல்லப்படணும்னா இந்த சாஸ்திரிகளைப் போல அவர்களிடத்தில் வெளிப்பட்ட சுபாவம் நம்மிடத்தில் வெளிப்படணும். அவர்கள் செய்த கிரியைகள் நாமும் செய்யணும். அது என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் பொழுது அதே 2வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பரலோக ராஜ்யத்தையும் தேவ சமூகத்தையும் நாடுகிறவர்கள், உண்மையாய் கர்த்தரை கண்டு நான் அவரை பணிந்து கொள்ளணும் அப்படிங்கிற வாஞ்சை உடையவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு நிழலாட்டமாய் தான் நாம் வாழ்கிற இந்த பூமியிலே நம்முடைய கிரியைகள் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ பரலோகத்தில் எப்படிலாம் இருக்கணும்னு நான் உனக்கு சொல்றனோ அந்த காரியத்தை பூமியிலே நீ என்ன பண்ணணும்? அதை உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைவேற்றணும். அப்போ இந்த சாஸ்திரிகள் எதற்காக ஆண்டவரை பார்க்கணும்னு நினைச்சாங்களாம்? ஆண்டவரை பணிந்து கொள்ள. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை கண்டு அவரை பணிந்து கொள்ள. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். சபைக்கு எதற்காக செல்லணும்? கர்த்தரை கண்டு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை பணிந்து கொள்ள நம்ம சபைக்கு போகணும். இன்னைக்கு சபைக்கு எதற்கெல்லாமும் போறாங்க. ஆண்டவரை பார்க்க போகிறோமா? ஆண்டவரை மட்டுமே பார்க்க போகிறோமா? இல்லை ஊழியக்காரர்களை பார்த்து போகிறோமா? அவங்க பெரிய ஊழியக்காரங்க, இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இவங்க நிறைய அற்புதங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்களையோ இல்லை வேற எந்த வேதத்தில் சொல்லப்பட்ட நபர்களையோ வேற எந்த காரியங்களையோ, இல்லை இவ்வளவு பெரிய சர்ச் நாங்கள் அதனால் அங்கே போகிறோம் அப்படின்னா எந்த காரியத்திற்காக நாம் சபைக்கு செல்கிறோம்? கர்த்தரை மட்டுமே கண்டு அவரை மட்டுமே பணிந்து கொள்ள சென்ற சாஸ்திரிகள் நட்சத்திரத்தினால் வழிநடத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துவை கண்டார்கள், இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம் இதுதான். இயேசு கிறிஸ்துவை மட்டுமே காணத்தான் நம்ம சபைக்கு போகணும். அவரை மட்டுமே பணிந்து கொள்ளத்தான் நாம் சபைக்கு போகணும். இப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருந்ததுன்னா, நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன், ஆண்டவரை பணிந்து கொள்ள போகிறேன், ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் நிஜமாகவே நான் இதை செய்வேன், அதற்கு நிழலாட்டமாக இப்பொழுது நான் ஆராதிக்கிற இந்த சபையிலே கர்த்தரை கண்டு கர்த்தரை பணிந்து கொள்ள நான் போகிறேன் என்கிற உணர்வுள்ள இருதயம் நமக்குள் இருந்ததே ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சபையில் எனக்கு முதன்மை ஸ்தானம் தரணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். சபையில் நான் நிறைய கிரியைகள் பண்ணணும், இந்த சபையில் நான் நிறைய காரியங்களை நான் செய்யணும், சபையில் நான் அதிகம் காணிக்கை கொடுக்கறனால எனக்கு முதன்மை ஸ்தானம் தரணும், எனக்கு என்ன முக்கியத்துவப்படுத்தணும், இல்லை என்ன தான் அங்கே ரொம்ப மேன்மையாக பேசணும் அப்படின்னு சபையில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்மை அங்கே வெளிப்படுத்த எந்த விதத்திலும் நமக்குள் எண்ணம் எழும்பாது. ஏன்னா எதற்காக சபைக்கு போகிறோம்? நம்முடைய இருதயம் அதை அதிகமாய் உணரும். கர்த்தரை பார்த்து கர்த்தரை கண்டு அவரை தொழுந்து கொள்ள, அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க, பாவத்தோடு இல்லை. இப்போ சபைக்கு போய் ஆராதிச்சுட்டு மீண்டும் வந்து வீட்டில் பாவம் தான் செய்வேன் அப்படிப்பட்ட துன்மார்க்க கிரியைகளோடு அல்ல. அப்படிப்பட்ட துன்மார்க்க கிரியைகளோடு நம்ம ஆராதிச்சோன்னா அந்த ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானதான். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதுதான் சொல்கிறாரு. நீ பரலோகத்துக்கு எதுக்காக வரணும்னு நினைக்கிற? நம்முடைய வாழ்க்கையில்
நீங்களும் நானும் பரலோகத்திற்கு எதற்காக போகணும்னு ஆண்டவர் நினைக்கிறார்னா அவரை கண்டு அவரை பணிந்து கொள்ள, அவரை மட்டுமே கண்டு அவரை மட்டுமே பணிந்து கொள்ள. அப்போ சபைக்கு பரலோகத்திற்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட, ஏன்னா மோசைக்கிட்ட ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாரு, பரலோகத்தில் உள்ள அந்த மாதிரி அந்த ஆலயத்தை நான் உனக்கு காமிச்சிருக்கிறேன், நீ என்ன பண்ணு, மலையின் மேல் நான் காண்பித்த அந்த மாதிரியின்படி கட்ட எச்சரிக்கையாயிரு. அப்போ எல்லாமே இந்த பூமியில் நடக்கிற எல்லா காரியங்களும் பரலோகத்திற்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட காரியங்கள். அப்போ அதற்குரியவர்களாய் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை எதுக்காக போகிறோம்? ஆராதிக்க போகிறோமா? ஆண்டவரை மட்டுமே பார்த்து ஆராதிக்க போகிறோமா? இல்லை வேறு காரியங்களை பார்க்குறோமா? வேறு மனுஷர்களோடு உள்ள பிரச்சனையை பார்க்குறோமா? இவங்க இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கசப்பான சுபாவம், மற்றவர்களோடு கூட போட்டி பொறாமை, இப்படிப்பட்ட கிரியைகள் நம்மிடத்தில் ஏன் வெளிப்படுது தெரியுமா? சபைக்கு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை பணிந்து கொள்ள போகாமல் வேற மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் வாழ்ந்து விட்டு நம்ம சும்மா ஏனோ தானோன்னு போகிறதுனால தான் இப்படிப்பட்ட பொல்லாத சுபாவங்கள் நம்மிடத்தில் வெளிப்படுது. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு மாதிரியாய் வைத்து அவரை பார்த்து அவரை பணிந்து கொள்ள நம்ம என்ன பண்ணணும்? சபைக்கு போகணும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 14:6, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவனும் அந்த பிதாவின் இடத்தில் வர முடியாது. பரலோக ராஜ்யத்திற்கு போகணும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை அழைத்து செல்லணும். அதற்காக தான் யாக்கோபிலே நட்சத்திரமாய் அவர் உதித்திருக்கிறார். இதை உணர்ந்து கொண்ட தேவஜனங்களா நம்ம செயல்படணும். தாவீதினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். தாவீது ராஜா, மேலான ராஜா. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு? தன் கரத்தில் இருந்த திறவுகோலுக்கு தாவீதின் திறவுகோல்ங்கிற பேரை வைத்திருக்கிறது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம். அப்படி தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட தாவீது ராஜா சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதை தான் நான் நாடுறேன். தன்னை தாழ்த்துறாரு. கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிற அனுபவம் இருக்கா? நான் யாரு, நான் குடும்பம், என்னுடைய குடும்பம் யாரு அப்படின்னு சொல்லி நம்மை நாமே மேட்டிமையாக பேசுகிற பொல்லாத சுபாவம் இருந்ததுன்னா நமக்குள்ள தாழ்மை இல்லை. தாவீது ராஜாவே தன்னை தாழ்த்துறாரு. அப்படி தாழ்த்தின தாவீதை தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாய் உயர்த்தினார். என் தாசனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். அவரை குறித்து வேதத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் மெய்ப்பன், அவருடைய கரத்துல நான் என்னுடைய ஜனத்தை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல தேவ சமூகத்துல கர்த்தரை மட்டுமே கண்டு அவரை மட்டுமே பணிந்து கொண்டு வேற எந்த காரியத்தையும் பணிந்து கொள்ளாமல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பணிந்து கொண்டு அவரை கண்டு வேற எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்காம, சபையில போய் நான் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு நினைக்காம எல்லா விதத்திலும் நம்மை நாமே தாழ்த்தினோமே ஆனால் கர்த்தர் நம்மை தாவீதை போல உயர்த்துவார். அப்படி இல்லைன்னா உசியா ராஜா என்ன பண்ணினாரா? உசியா ராஜா தேவ சமூகத்தில் மனம் மேட்டிமையாகி தனக்கு கேடுண்டாக்கும்படியாய் ஆசாரியர்கள் மட்டுமே தொட வேண்டிய அந்த தூப கலசத்தை துணிகரமாய் எடுத்தது நிமித்தம் அந்த இடத்திலே தேவ சமூகத்திலே தேவனுடைய தூப பீடத்திற்கு முன்பதாக அவன் நிற்கும் பொழுதே அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்ததாம். இப்படிப்பட்ட பொல்லாத தேவனுடைய ஆக்கினைக்கு உட்படாதபடிக்கு நம்மை நாமே தாழ்த்தி நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறார். அவருடைய சத்தியத்துக்கு உட்பட்டவர்களாய் நம்மால் நடக்க முடியும். நம்மை தாழ்த்தும் பொழுது நம்மை அவர் நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்துகிற தேவ ஜனங்களை தேவ சமூகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே ஆராதிக்கிற அவரை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்த தேவ ஜனங்களை தேவன் கைவிடவே மாட்டார். நிச்சயமாய் எப்படி சாஸ்திரிகள் அன்று இயேசு கிறிஸ்துவை கண்டு பணிந்து கொண்டார்களோ அதே போல நம்மையும் ஒரு நாள் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மையும் அழைத்து கொண்டு போய் அவரை முகமுகமாய் பார்த்து அவரை பணிந்து கொண்டு அவரோடு கூட நித்தியமாய் வாழ்ந்து ஆராதிக்கிற தேவஜனங்களாய் அவருடைய ஜனங்களாய் அவருடைய மனவாட்டி சபையாய் அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் தேவன் நம்மை அமர்த்துவது அதிக நிச்சயம். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்ம இடத்துல வெளிப்படணும். இப்படிப்பட்ட சுபாவத்தை வெளிப்படுத்தின தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அவர் சில அடையாளங்களை வெளிப்படுத்தினார். இந்த சுபாவம் அவருக்குள்ள இருந்தது, இந்த அடையாளங்கள் நமக்கு காண்பித்து தந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் இருந்ததுன்னா இந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் காணப்படும். அது என்ன அடையாளங்கள் அப்படின்னு நம்ம பார்த்து அதை தியானித்து ஒருவேளை அந்த அடையாளங்கள் நம்மிடத்தில் இருந்ததே ஆனால் இன்னும் அதை அதிகமாய் வெளிப்படுத்த கர்த்தருக்குள் நாம் பிரயாசப்படுவோம். ஒருவேளை அந்த அடையாளங்கள் நமக்குள்ளே இல்லைன்னா, இந்த சுபாவம் நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். கர்த்தரை கண்டு அவரை பணிந்து கொள்ளுகிற எண்ணத்தோடு நம்ம ஆலயத்திற்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட நம்மை நாட்டி வைத்திருக்கிற சபைக்கும் நாம் செல்லலைன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கர்த்தரிடத்தில் உண்மையான இருதயத்தோடு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு நம்ம என்ன பண்ணணும்? இனி ஆண்டவரே, நான் அந்த நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்துவேன், இந்த அடையாளமான கிரியைகள் என்னிடத்திலும் வெளிப்படும்படியா நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அது என்ன சுபாவங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 84வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் நமக்கு எதை காண்பித்து தருகிறது? தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சுபாவம் உடையவனாக இருந்தான்.
எந்த ஒரு காரியத்திற்கும் கர்த்தரை மட்டுமே நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய சபைக்கு அவரை கண்டு பணிந்து கொள்ள, எப்பொழுது நான் தேவ சமூகத்தில் போய் அவரை ஆராதிப்பேன் என்கிற பரலோக ராஜ்யத்தை குறித்த வாஞ்சை நமக்குள் இருக்குமே ஆனால் எல்லா காரியத்திற்கும் நம்ம யாரை வாஞ்சிக்கிறோமோ அவங்கள தான் கூப்பிடுவோம், யாரை நேசிக்கிறோமோ அவங்கள தான் எல்லா காரியத்திற்குமே நம்ம கூப்பிடுவோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்முடைய நேசமாய், நம்முடைய வாஞ்சையாய், நம்முடைய ஏக்கமாய் இருந்ததேயானால் எந்த ஒரு தேவைக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் முதலாவது நம்முடைய இருதயம் அவரை நோக்கி கூப்பிடுகிறதா இருக்கும். இந்த ஒரு காரியத்திலேயே நாம் நம்மை நிதானித்துக் கொள்ளலாம். நம்ம எல்லா காரியத்திற்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறோமா, இல்லை சொந்தக்காரங்களை கூப்பிடுறோமா, நண்பர்களை கூப்பிடுறோமா, இல்லை இதுக்கு யார்கிட்ட போய் பார்த்தா நமக்கு உதவி கிடைக்கும்னு மற்ற மனுஷர்களை நம்புகிறோமா? தாவீதின் இடத்துலேருந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிற பிரதானமான சுபாவம், எல்லாவற்றிற்கும் முதலாவது தாவீதினுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதா இருக்கும். சிக்லாகில் தன்னுடைய குடும்பத்தை அமலேக்கியர்கள் சிறைப்பிடித்து போன பொழுது தாவீது யாருடைய உதவியும் கேட்டுட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட வரல. எடுத்த உடனே தாவீது என்ன பண்ணுறாரு? கர்த்தரிடத்துல தான் வார்த்தையை கேட்கிறாரு. ஆண்டவரே, நான் போகட்டுமா? நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேனா? அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த தண்டை பின்தொடர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த சுபாவம் நம்ம இடத்துல இருக்கணும். எல்லா காரியத்திற்கும் ஆண்டவரை தான் முதல்ல, நம்முடைய ப்ரையாரிட்டி ஆண்டவராக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆண்டவரை தான் கூப்பிடணும், ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட தான் ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட தான் உதவி கேட்கணும். வேறு யார்கிட்ட கேட்டாலும் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஏன் தெரியுமா? மனுஷனுடைய உதவி விருதா அப்படின்னு பைபிள் சொல்லுது. பைபிள் ஒரு காரியத்தை சொல்லுதுன்னா அதுதான் உண்மை. மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதால் நமக்கு ஒரு பயனும் இல்லை, எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுபாவம் நம்ம இடத்துல காணப்படணும். எந்த காரியத்திற்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும். 2வது சங்கீதம் 84வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது, கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆரோக்கியமோ, நம்முடைய செல்வமோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய ஸ்தானமோ, நம்முடைய பதவியோ, நம்முடைய வேலையோ, இல்லை நம்முடைய குடும்பத்தினரோ யாருமே நம்முடைய பலனாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் காண்கிற எல்லாம் அநித்தியமானவை, ஒரு நாள் அழிந்து போகும். நித்தியமான தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய பலனாக இருந்ததேயானால் நம்முடைய பலனை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. கோலியாத்திற்கு உலக பிரகாரமான மாம்சீக பலன் இருந்தது. ஆனால் தாவீதுக்கு சேனைகளின் கர்த்தருடைய நாமமே அவனுடைய பலனாக இருந்தது. யார் ஜெயிச்சான்னு நமக்கு தெரியும். ஒரு சிறுவனாகிய தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஜெயிக்கணும்னா கோலியாத்திற்குள் இருந்த பலனை காட்டிலும் தாவீதோடு கூட இருந்த தேவனுடைய பலன் பெருசு. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். உலகத்தில் எந்த காரியமும் நம்முடைய பலனாக இருக்கக்கூடாது, எதுவும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடாது, எதையும் நம்பக்கூடாது. நம்முடைய ஆண்டவரை மட்டுமே நம்பினோன்னா எந்த விதத்திலும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்முடைய ஆண்டவர் மட்டுமே நம்முடைய பலனாக இருந்ததுன்னா, ஆரோக்கியம் இல்லைனாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை தருவார். பணம் இல்லைனாலும் நம்முடைய தேவன் நம்முடைய ஐஸ்வர்யமாக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாய், சகலத்தையும் நம்முடைய கரத்தை கொண்டு செய்யும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட துணை நின்று நம்மை பலப்படுத்துவது அதிக நிச்சயம். தாவீதை போல நாமும் கர்த்தரை நம்முடைய பலனாய் கொண்டிருக்கிற சுபாவமுடையவர்களாக இருக்கணும். 3வது கடைசியாய் அதே சங்கீதம் 84 அதனுடைய 5வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, இருதயத்தில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கணும். இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வைத்திருக்கிறோம்? பாவமான எண்ணங்களா, பிறரை குறித்த கசப்பான எண்ணங்களா, பிறரை எப்படி வஞ்சிக்கலாம் என்கிற எண்ணங்களா, இல்லை பிறரை எப்படி அவங்கள எப்படி கெடுக்கலாம், அவங்களுக்கு என்ன தீங்கு செய்யலான்னு சொல்லி மற்றவர்களை குறித்த எண்ணங்களா, இல்லை பாவத்தை குறித்த எண்ணங்களா, மாம்சீகமான எண்ணங்களா, எதிர்காலத்தை குறித்த பயமா, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாரு, உன்னுடைய இருதயத்தில் செவ்வையான வழியை கொண்டிருக்கணும். அப்பொழுதுதான் உண்மையாகவே நீ தேவ சமூகத்தை, பரலோகத்தை வாஞ்சிக்கிற மனுஷனாக இருக்கிற அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ நாள் நம்ம எப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டிருந்தாலும் தேவ சமூகத்தில் போய் அதை சொல்லி அறிக்கையிட்டு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இரக்கம் பெற்ற தேவ ஜனங்களாய் நாம் மாற நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய பாவத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அவர் கோபப்பட்டு நம்ம தண்டிக்க மாட்டார். நம்ம மனம் திரும்பணுங்கிற எண்ணத்தோட உண்மையாக ஆண்டவர்கிட்ட போய் நம்முடைய பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவருடைய இரத்தத்தினால் அதை கழுவி நம்மை பாவமர பரிசுத்தவான்களாய் கழுவி தம்மை பற்றி அறிகிற அறிவினால் உங்களையும் என்னையும் நீதிமான்களாக்கி நம்முடைய இருதயத்தில் செம்மையான வழியை கொண்டிருக்கிற தேவஜனங்களாய் நம்முடைய இருதயத்தையும் பரிசுத்தமாக்க நம்முடைய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய் எப்பொழுதும் பரிசுத்தராகி இயேசு கிறிஸ்துவை நினைவை கொண்டதாய் இருக்குமே ஆனால்
நம்முடைய வழிகள் எல்லாம் செம்மையாக இருக்கும். ஏன் தெரியுமா? உள்ளே இருக்கிற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய வசனங்களை நம்ம தியானிச்சுட்டே இருந்தோம்னா அது செம்மையான வழியில் நடத்தும். மற்றவங்க மேலே பொறாமை கொள்ள விடாது. மற்றவர்களை எப்படி கெடுக்கலாம், எப்படி வஞ்சிக்கலாம், ஏமாத்தலான்னு துன்பமான துர்க்கிரியைகளை வெளிப்படுத்துகிற எண்ணம் எழும்பாது. பாவ எண்ணங்கள் எழும்பாது. எப்பொழுது தெரியுமா? நம்முடைய இருதயத்தில் செம்மையான வழியை கொண்டிருக்க முடியும். அதற்குள் இருந்து பரிசுத்தமாக்குகிற தேவன் நமக்குள் இருந்தாரேயானால் நம்முடைய இருதயமும் பரிசுத்தமாயிருக்கும். அது செம்மையான வழியை கொண்டதாயிருக்கும். தாவீதினுடைய வாழ்க்கையில் தாவீது தான் சொல்றாரு, அவர் என்னுடைய இருதயத்தின் கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் யாராலும் அசைக்க முடியாத கண்மலையாய் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கும் பொழுது எந்த தீமையான கிரியைகள், நினைவுகள், அருவருப்பான காரியங்கள், பாவ நினைவுகள், பிறரை குறித்த தவறான காரியங்கள், பிறரை குறித்த எப்படி அடுத்தவங்களை கெடுக்கலாங்கிற பொறாமையின் எண்ணங்கள் நமக்குள் எழும்பாது. பிறருடைய காரியத்தை வஞ்சிக்கும்படியான கிரியைகளும் நமக்குள் எழும்பாது. பரிசுத்தமான செம்மையான தூய்மையான வழிகள் நமக்குள் எழும்பும். அதுதான் கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள், அவருடைய சித்தங்கள், அவருடைய வார்த்தைகள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முழு மனதோடு நம்மை அர்ப்பணித்தோமேயானால் யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது என்ற வசனத்தின் பிரகாரமே நம்முடைய வாழ்க்கையிலும் இருள் என்கிற பாவ வாழ்க்கையிலிருந்து எருசலேம் என்கிற மகாராஜாவின் நகரமாகிய தேவனுடைய சபையிலே கர்த்தர் நம்மை நாட்டும்படியாய், அதற்குட்பட்டவர்களாய், தேவ சபையிலே அவருடைய அவயவமாய் சேர்க்கப்படும்படியாய், அவரால் இயக்கப்படும்படியாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நட்சத்திரமாய் அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய முகத்தின் ஒளி நம்மேல் பிரகாசித்ததுனால நம் வாழ்க்கையிலிருந்து எல்லா இருளின் அந்தகாரத்தின் வல்லமையும் நம்மை விட்டு விலகும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சபையிலிருந்து அவரை இன்னும் தேடுகிறவர்களாய், அவரை இன்னும் வாஞ்சிக்கிறவர்களாய், அவரை இன்னும் கிட்டி சேர, அவர் செயல்படாமல், அவர் வராமல், எங்கேயும் செல்லாமல், எதையும் செயல்படாமல், அதாவது அவருடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நாம் அனுமதிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமேயானால் கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்தில் களிக்கூற செய்வது அதிக நிச்சயம். அவருடைய வார்த்தையை தந்து பலப்படுத்தி அவருக்காக உருவாக்குவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, மீண்டுமாய் எருசலேமிலிருந்து சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்துவை கண்டு அவரை பணிந்து கொள்ளும்படியாய் அவர் இருந்த ஸ்தலத்திற்கு வரைக்கும் அழைத்து சென்றது போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சமூகத்தில் அவருடைய சபையிலிருந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை முகமுகமாய் கண்டு அவரை பணிந்து கொள்ளும்படியாய் அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த நித்திய ஜீவனுக்கு தேவன் நம்மை வந்து அழைத்து செல்ல, அவரை கண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தோடு தேவ சமூகத்தில் போய் ஆராதிப்போம். அந்த நித்திய ஜீவனுக்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்ட தேவ சபையிலே இந்த ஒரே எண்ணத்தோடு போய் நாம் ஆராதிக்கும் பொழுது அவரை மட்டுமே நோக்கி கூப்பிடுவோம். அவரையே நம்முடைய பலனாய் கொண்டிருப்போம். நம்முடைய இருதயத்தில் செம்மையான வழிகளை கொண்டவர்களாயிருப்போம். இந்த சுபாவங்களை தாவீதை போல நாமும் வெளிப்படுத்தினோமேயானால் இன்னும் அவரை தேடி அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி எல்லாவற்றுக்கும் மேலான தேவனை மட்டுமே உயர்த்தி அவரை பணிந்து கொள்ளுகிற விதமாய் வாழ்க்கையில் தாழ்மையை தரித்து கொள்வோம். இந்த சுபாவங்களெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினோன்னா நிச்சயமாய் நம்முடைய தேவன் நமக்கு வாக்கு பண்ணின பிரகாரம் அவர் வந்து நம்மை அழைத்து சென்று அவரோடு கூட நித்தியமாய் மணவாட்டி சபையாகிய நம்மை, ஜெயம் கொண்டவர்களாகிய நம்மை அவருடைய சிங்காசனத்தில் அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார வைத்து அவரோடு கூட நித்தியமாய் ஆளுகை செய்ய அவர் கிருபை செய்து நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகிய நாம் இந்த வார்த்தைகளை கேட்டு விட்டு விடுகிறவர்களாய் அல்ல, கர்த்தருக்குள் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபையை உணர்ந்து நாம் நம்மை அவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது. நம்முடைய வாழ்க்கையில நட்சத்திரமாய் தம்முடைய முகத்தின் ஒளியை நம்மில் பிரகாசிக்க பண்ண வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையில் உதித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து கொள்வோம். அவரை மட்டுமே பற்றி கொள்வோம். நித்திய ஜீவனிலே நம்மை கொண்டு அவர் சேர்ப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.